கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக பகலுக்கு எதை நாம் தரித்திருக்க வேண்டும் என்ற தலைப்பில் நாம் தியானித்து வருகிறோம். எதை நாம் தரித்துக் கொண்டிருக்க வேண்டும்? நேற்று தினத்தை பார்த்தோம், நாம் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். இன்றைய நாளில் நான் பார்க்க போறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். ஆம்பிரியமானவர்களே, ஒரு போர் வீரன் மார்க்கவசத்தை தலை சீராவையும் அணிந்து கொடுக்கிறது. தலை கவசத்தையும் மார்க்கவசத்தையும் அணிந்திருப்பதனுடைய நோக்கமே எதிரிகளால் அவனுக்கு எய்யப்படுகிற அல்லது தாக்குதலில் இருந்து அவனுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளும்படியா, அவனுடைய மூளை சிதறி போகாதபடி, அவருடைய இருதயம் பிக்கப்பட்டு போகாதபடிக்கு அங்கே அந்த கவசங்கள் அவனை பாதுகாக்கும். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் எங்களுக்குரிய கவசங்களை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். நாம் பாதுகாப்பு கவசங்களை தரித்திருக்க வேண்டும். எது நம்முடைய பாதுகாப்பு கவசம்? அன்பு, விசுவாசம் என்னும் மார்க்கவசம், ரட்சிப்பின் நம்பிக்கை என்ன தலைச்சிறாய்ந்து. இது மிக முக்கியமான காரியம். இவைகள் தான் நம்மளை கிறிஸ்துவனுடைய பாதுகாப்புக்குள்ள கொண்டு அந்த பாதுகாப்பை நாம் தரித்து கொள்ளும் பொழுது அது நிச்சயமாகவே எதிரியினுடைய சகல நோக்கங்களையும் சகல திட்டங்களையும் தகர்த்து நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய போர் வீரர்களாய் தொடர்ந்து அவருக்குள்ளே நிலைத்திருக்க நமக்கு செய்கிறதா இருக்கிறது. 1 பேதுரு 5ஆவது அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நம்முடைய பலத்தினால் அவனை நம்ம மேற்கொள்ள முடியாது. நம்முடைய ஞானத்தினால, நம்முடைய அறிவினால் அவனை தோற்கடிக்க முடியாது. விசுவாசம் உங்களுக்கு கேடகமா இருக்கிறது, உங்களுக்கு மார்க்கவசமா இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் நம்ம உறுதியா இருக்கும் பொழுது, அவன் நிச்சயமாக அவங்களை விட்டு ஓடி போகத்தக்கதாக அவனை நம்ம எதிர்த்து நிற்க முடியும். என்றா அவனுடைய எந்த ஆயுதங்களும் நம்மளை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. எந்த ஆயுதமும் நம்மளை சேதப்படுத்தாது என்று வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே நமக்கு யாக்கோபு அதே காரியத்தான் திரும்ப சொல்றார். யாக்கோபு 4:7 சொல்றார், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இப்ப நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிக்கணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். இதுதான் எங்களுக்கு தேவை. அந்த ஆண்டவராக கீழ்ப்படிந்து, தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அந்த கவசங்களை நம்ம தரித்திருக்கும் பொழுது எங்களுக்கு எதிராக வருகிற பிசாசானவன் எங்களை விட்டு ஓடி போவான். அவனால் எங்களுக்கு எதிர்த்து நிற்க கூடாமல் போயிடும். ஏனென்றால் யூதா தன்னுடைய நிருபத்திலே 24:25 சொல்லுகிற, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமை உள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவுடன் நிறுத்தவும் வல்லை உள்ளவரும் தாம் ஒருவரை ஞானம் உள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவம் வல்லமையும் அதிகாரம் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். நம்மளை வலுவாதபடி காக்கிறவர் அவர்தான். நம்ம வலுவாதபடி காக்கிறவரும் மகிமை சன்னிதானத்திலே மகிழ்ச்சியோடு எங்களை கொண்டு மாசற்றவர்களை கொண்டு நிறுத்துகிறவரும் இருக்கிற அவருடைய கருத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அந்த விசுவாசம், அன்பு என்னும் பாதுகாப்பு கவசத்துக்குள்ளும் நம்பிக்கை, ரட்சிப்பு என்னும் இந்த தலைச்சிராவுக்குள்ளும் நம்ம அந்த தலை கவசத்துக்குள்ள நம்ம வரும் பொழுது நிச்சயமாக எங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருடைய திட்டங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு அவனை எதிர்த்து நிற்கிற அந்த பலத்தை, அவனை எதிர்த்து நின்று நாங்கள் ஜெயங்கொள்ளுகிற பலத்தை கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு தந்தருள்வார். ஆகவே அப்படிப்பட்ட கிருபையை நம்ம ஒவ்வொரு கர்த்தர் தந்தருளும்படியாக அவருடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிப்போம். God bless you all.